நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் அந்த பள்ளி பருவ நாட்கள். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் கவலையில் பங்கு கொடுத்தோமோ இல்லையோ, சந்தோஷத்தில் நிறைய பங்கு வாரி கொடுத்துருக்கோம் நம்மளோட நண்பர்கள் கிட்ட. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிற மாணவர்கள், நகரங்களில் இருக்கிற மாணவர்களோ சரி, கிராமத்தில் இருக்கிற மாணவர்களோ சரி, புழுதி படிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அது வாகனங்களோட புகையால் மட்டும்தான் இருக்கும். அப்போ இருக்கிற ஒரு 1990லேருந்து 2000 வரையும் இருக்கிற பள்ளி பருவ நாட்களை பற்றி தான் இந்த டைரியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு நண்பனாக இந்த ஆடியோவில் நான் உங்கள் கூட வருவேன். இதில் சில விஷயங்கள் சொல்லாமல் போகலாம், பல விஷயங்கள் ஞாபகப்படுத்தலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்ச தூரம் உங்களோட பையை தூக்கிக்கிட்டு என் கூட உங்களோட பள்ளி பருவ நாட்களுக்கு வரீங்களா? 90s பள்ளி நாட்களோட டைரி. 1990லேருந்து 2000க்குள்ளே இருந்த இந்த பள்ளி பருவம், அந்த சந்தோஷமான, கவலை இல்லாத, மறக்க முடியாத நாட்கள். இதை கேட்குறப்போ நீங்களும் அந்த காலத்தில் உங்கள் பள்ளிக்கூடத்தில் குதித்து விளையாடி நண்பர்களோடு சிரித்து டீச்சர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பீங்க இல்லையா? வாங்க இன்றைக்கி அந்த ஞாபகங்களை மறுபடியும் புரட்டி பார்க்கலாம். நம்ம பள்ளி நாட்கள்னு சொன்ன உடனே முதல்ல மனசில் தோணுது அந்த பள்ளி மணி சத்தம். டிங் டாங்னு சொல்லி பயங்கரமாக அடிக்கும். அதை அடிக்கிறது வேறு யாரும் இல்லை, நாம் தான் அடிப்போம். இப்போ இருக்கிற மாதிரி அலாரம் சத்தம் மாதிரிலாம் கேட்காது. அதை அடிக்கிறதுக்கு அத்தனை பேர் போட்டி போட்டுக்குவோம். அவ்வளவு இன்றைக்கி நீனா நாளைக்கு நான்டா, நீ இன்றைக்கி வேணாண்டா போடா, நீ இத்தனை நாள் அடிச்சிட்டப்போ இதுக்கு மேலே நான் அடிக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஆர்கியூ இருக்கும். ஏன்னா பள்ளி ஒவ்வொரு பீரியடும் முடிகிறதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே சமயத்தில் கடைசி பெல் அடிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் வேறு எப்பவும் வராது. ஆனால் கடைசி பெல்லை கேட்குற சத்தம் மாதிரி வேறு எந்த தருணமும் வந்துடாதுங்க. பையை தூக்கிக்கிட்டு கேட்டுக்கு வெளியே வேகமாக ஓடணும்ல, யார் முதல்ல ஸ்கூலை விட்டு வெளியே போகிறான்ற போட்டியும் இருக்கும்ல. மொத்த ஸ்கூலுக்கும் நான் படிக்கும்போது நடுநிலை பள்ளியாக இருந்துச்சு. அந்த பள்ளியிலேருந்து பெல் அடித்தோடனே வெளியே வர்றவங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுவாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. நமக்காக ஒரு வண்டி நிற்கும், நம்மளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அந்த வண்டிக்குள்ளே கூண்டு போட்ட மாதிரி இருக்கும் வண்டி வெளியே. அந்த குண்டு போட்ட வண்டிக்குள்ளே நாம் அமைதியாக உக்காந்துருந்துட்டு கம்முன்னு வீட்டுக்கு போய் இறங்க போகிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையும் இருக்குது. சொல்ல மறந்துட்டேங்க. அந்த மணி அடித்து முடித்ததும் கிளாஸ் முடிஞ்சிடும், மைதானத்துக்கு வேகமாக ஓடுவோம். அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். 90s பள்ளிக்கூடம் ஒரு வித்தியாசமான உலகம் தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தா அந்த நாட்கள்லாம் எவ்வளோ சிம்பிளாக சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்றத நினச்சி பார்க்க முடியல. இப்போ டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லிட்டு 1000 இருந்தாலும் கூட சிரித்து பேசுகிறதுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நண்பர்கள்னு சொல்ல போக 2 3 ஸோ அது கூட கிடையாது. கூட பழகிறப்ப பேசுகிறப்ப பள்ளிக்கு போனால் மட்டும்தான், அதுவும் பக்கத்தில் இருக்கிற டெஸ்கில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க மட்டும்தான். மற்ற ஸ்கூலும் ஒருத்தனுக்கு நட்பாக இருக்கிறதுக்கும் ஒரு கிளாஸில் இருக்கிற 1 2 பேர் நட்பாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம பள்ளி வாசலில் நின்று சைக்கிளில் வந்து இறங்குறது, பையை தோளில் போட்டுக்கிட்டு நண்பர்களோட ஹேய் நேற்று என்ன பண்ணன்னு கேட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அரட்டை அடிக்கிறது. சைக்கிள் இல்லைன்னா ஒரு குட்டி வாக்கிங், கிலோமீட்டர் கணக்காகவும் இருக்குதுங்க. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லேருந்தும் வருவாங்க, நடந்தே வருவாங்க. காலையில் நடந்து வருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 2 பேர் நடந்தே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்து அப்போவே 1998. ஆனால் சந்தோஷமாக பேசுவாங்க, முகத்தில் கொஞ்சம் கூட டயர்டு இருக்காது. அதே மாதிரி பள்ளி முடிஞ்சிட்டு போகும்போதும் அவங்க டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. உடல்நிலை சரியில்லைன்னா லீவ் தான், மற்றபடி விடுமுறை இல்லாத பள்ளிக்கு வர்றதெல்லாம் கிடையாது. எப்படா உடம்பு சரியில்லாமல் போகும்னு காத்துக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சில ஞாபகங்கள். பையை தூக்கிட்டு வரும்போது இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வர்ற வழியில் புளிய மரம் ஏதாவது இருந்தால் அந்த ட்ரௌசர் பாக்கெட்டில் கொஞ்சோண்டு புளியங்காவை பறித்து பொறுக்கி போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வர்றது.
அடுத்து இந்தாண்ட பக்கம் எவனாவது கிளாஸ் டைமில் வாத்தியார் அங்கே பாடம் நடத்தும் போது அசை போடுறதுக்கு கொஞ்சோண்டு அரிசி பாக்கெட்டில் ஊற வச்சே எடுத்துகிட்டு வர்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ், ஸ்நாக்ஸ் சின்ன சின்னதாக வாழ்க்கையை அழகுபடுத்திக்கிட்டு கிளாஸை போர் அடிக்காமல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக கடந்த நாட்கள். ஸோ ஸ்கூலுக்கு வர்றதே பள்ளிக்கு, அதனால் பள்ளிக்கு வரும்போதே 90s வாழ்க்கையில், அதனால் பள்ளிக்கு வர்றதுங்கிறதே 90s வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான தருணம் தான். பள்ளிக்கு வரும்போது இருக்கிற ஃபீலை விட பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் நண்பர்கள் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ போச்சுரா அந்த இடத்துல ஆரம்பிக்கும். சில நாட்கள்லாம் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோம், வீட்டு பாடம் பண்ண மாட்டோம். என்ன அப்படின்னா இப்போ ஹோம்ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே, அது ஹோம்ஒர்க் இல்லைங்க. எங்களோட வாழ்க்கையில் அது பேர் வீட்டு பாடம். வீட்டு பாடம் பண்ணியாடா, வீட்டு பாடம் முடிச்சிட்டியாடா, அங்கே ஆரம்பிக்கும். எழுதலை அப்படின்னா அட்டி பின்னிடுவாங்க எங்கள் வாத்தியாருங்களாம். நம்ம பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் ஒரே ஒரு மைதானம் இருக்கும், அதாவது ஒரு பெரிய மைதானமாக இருக்கும். அதுவும் ஆனால் மண் இருக்குங்க. கண்டிப்பாக மைதானத்தில் ஓடி ஆடி விளையாடலாம், கீழே விழுந்தாலும் அதிகமாக காயமே ஆகாது. மண் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மரத்தடி இருக்கும். சில பள்ளிகளில் அப்படியே ஸ்லைடு மாதிரி குறுக்க ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய கட்டடம் இருக்கும், அந்த கட்டடத்துக்குள்ளே 4-5 வகுப்பு இருக்கும், இல்லைனா 2-3 வகுப்பாவது இருக்கும். அந்தமாரி பிரித்து வச்சுக்குவாங்க. இதில் தான் எங்களோட பாடமுறைகள் இப்படி தான் இருந்துச்சு. வாழ்க்கை புத்தகங்கள் கூட சுவாரஸ்யமாக இருக்கும். புது புத்தகம் பள்ளி இப்போ 2வது முடிச்சுட்டு 3வது போகிறோம், 3வது முடிச்சுட்டு 4வது போகிறோம் அப்படின்னா புது புத்தகம் தருவாங்க. அந்த புத்தகத்தை எப்போ வாங்கினாலுமே புத்தகத்தை விரித்து முகந்து பார்க்குறதுங்கிறது, அப்பா செம்ம வாசம் அடிக்குதுடா என் புக்கு அப்படின்னு சொல்லி பேசின ஒரு நட்புறவு இல்லாத வாசமாக இருக்கிற ஒரு காலம். வாழ்க்கையே ரொம்ப வாசமாக இருந்த அந்த தருணம். திறந்து பார்த்து மூந்து அப்பா அப்படின்னு நினச்சி பார்த்த காலம். ஆனால் 3-4 மாதத்துக்குள்ளாரே புக்கு கிழிஞ்சிருங்க, படித்தாலும் படிக்கலைனாலும். ஏன்னா எங்களோட பையன் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கிரவுண்டில் ஒரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கூலில் தான் சீஸாக இருக்கும், ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் சீஸாக இருக்காது. ஆனால் நொண்டி, கபடி, அதுக்கப்புறம் இப்படி ஆடுறவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க எந்தெந்த விளையாட்டோ. விளையாட்டு பீரியடுன்னு வந்துட்டால் ஸ்கூலே கலவரமாக இருக்கும், அதாவது சந்தோஷமாக அந்த மாதிரி கலவரம். ஆனால் மத்தியானம் மணி அடித்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் இடைவேளை இருக்குல்ல, அது தனி. அந்த இடைவேளை இருக்குல்ல, அது தனி உலகந்தாங்க. அந்த 10 நிமிஷத்து கேப்புக்குள்ள என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன பண்ணியிருப்போம், இந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த பள்ளி பருவத்தில் வாழ்க்கையில் நம்ம வாத்தியார்கிட்ட நிறைய கிண்டல் கேலிகள் பேசியிருப்போம். வாத்தியார் கோபமாக இருந்தாலுங்க, ஆனால் வாத்தியார் நம்மளை எவ்வளவு தான் அடித்தாலும் அந்த வாத்தியார் மேலே அந்தளவுக்கு கோபம் வராது. ஆனால் அந்த வாத்தியார் பள்ளியை விட்டு போகிறாரு அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் நம்ம கண்கள்லேருந்து கண்ணீர் வர்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று நடந்துடும். ஏன்னா அப்போ இருக்கிற அந்த பாண்டிங் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய செய்திகளில் பார்த்துருப்பீங்க, நிறைய பள்ளிகள்லையும் பார்த்துருப்பீங்க. என்ன மிஞ்சு போனால், ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. எல்லா கிளாஸ்லேயுமே இருக்கிற பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க அப்படியே ஒவ்வொரு வாத்தியார் போகும்போதும் கண்ணு கலங்கி அழுவாங்க பாருங்கள். சில வாத்தியார் போகும்போதெல்லாம் எங்களுக்கு கண்ணு கலங்காது, ஆனால் எல்லா வாத்தியாரும் போகும்போது கண்ணு கலங்குன்னு சொல்லலை. வீட்டு பாடம் எழுதலை அப்படின்னா நம்மளை ஒரு வாத்தியாரை அடிச்சுக்கிட்டே இருப்பார்ல, மிரட்டு வரல, ஸ்கூலில் டான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அந்த வாத்தியார் போகும்போது நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல வாத்தியார்லாம் நம்மளை விட்டு போகக்கூடாதுல்ல. ஏன்னா அந்த வாத்தியார் அடித்தாலும் நம்மக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க அடுத்த தருணமே. ஆனால் எந்த வாத்தியார் போனாலுமே சென்டிமெண்ட்டாக அழுவுறதுக்குன்னே இந்த பெண்களை வச்சுருக்குமா என்னன்னு தெரியல. திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுன்னு தெரியாது. எந்த வாத்தியார் போனாலும் ரொம்ப அந்த கொஞ்சம் கண் கலங்குவாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கடைசி நாள் இருக்குல்ல,
ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதோ, இல்லை அந்த ஸ்கூலை விட்டு நம்ம போகும்போதோ, ஆண்களை விட பெண்கள் மாறி 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 கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க அழற தருணம் மறுபடியும் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்ற தருணம்லாம், டேய் பத்திரமா இருடா, நிறைய சொல்லிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆடியோ ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோவை நான் இன்னொரு பார்ட்டாக வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயமா ஏதோ ஒன்று சொல்ல நினச்சேன். ஆனால் அப்போ பார்க்குறவங்க, பேசுகிறவங்க, பழகிறவங்க, பக்கத்து கிளாஸ் பையன், படிக்கிற பையன், அதை கூட படிக்கிற பையன், இவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட சொல்கிற வார்த்தை ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுடா, எழுதிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படிக்கவே இல்லைனாலும் அந்த ஆல் தி பெஸ்ட்டு சொல்லுவாங்க, எப்படியாவது பாஸ் ஆகிடுறான்னு சொல்லி. ஸோ மறுபடியும் இந்த டைரியோட பள்ளி பருவ நாட்கள், 90s பள்ளி பருவ நாட்கள், எந்த டைரியோட பேச்சை நான் இன்னொரு ஆடியோவாக நான் அடுத்து சொல்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.